ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ் நம்ம வந்து பொறுத்த வரைக்கும் பொது தமிழை பொறுத்த வரைக்கும் 100 மார்க் நம்மளுக்கு கேட்குறாங்க இல்லையா? அந்த 100 மார்க்கில் நம்ம வந்து எப்படி ஸ்கூல் புக் சோர்ஸும் சரி அவுட் புக் சோர்ஸும் சரி எப்படி வந்து நம்ம ஃபாலோ பண்ணி எப்படி அதில் நம்ம வந்து ஒரு 90+ வந்து எடுக்கலாம். அப்போ நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா அவுட் சோர்ஸ் வந்து தேவையா? அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருப்பேன் எப்படி தமிழில் வந்து 95+ எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கு ஸ்கூல் புக்ஸ்க்கு என்னென்ன படிக்கணும், அவுட் சோர்ஸ்க்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே எடுத்ததுமே நம்ம ஸ்கூல் புக்ஸ் தான் பார்க்குறோம். நம்ம பண்ற ஒரே தப்பு நம்ம ஓல்டு எடிஷன் புக்கை பார்க்கறதே கிடையாது. ஸோ அதுதான் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். யூனிட் 1க்கான உங்களுக்கு வேர் டு ஸ்டடி நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நியூ புக் அதே போல ஓல்டு புக் 2005 எடிஷனோடதும் உங்களுக்கு வந்து வேர் டு ஸ்டடி டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். எந்த பேஜ்ல இருந்து எந்த பேஜ் வரைக்கும் படிக்கணும், இந்த டாபிக் வந்து எந்த பேஜ்ல உங்களுக்கு கவர் ஆகுது அப்படிங்கறத யூனிட் 1க்கான வேர் டு ஸ்டடி உங்களுக்கு லாஸ்ட் வீடியோல கொடுத்திருந்தேன். ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் 2ல இருந்து யூனிட் 6 வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணம் டாபிக்ஸுக்கு நம்ம எந்தெந்த புக்ஸ், அதாவது ஸ்கூல் புக்ஸ்ல எதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு இங்க நான் வந்து வேர் டு ஸ்டடியா கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த டீட்டெயில் வேர் டு ஸ்டடி உங்க கையில இருந்துச்சுன்னா ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து கேட்கிற அத்தனை கொஸ்டினையும் நம்மளால அட்டன் பண்ண முடியும். இதுக்கு மேல அவன் வந்து ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து தேடி பழைய புக் எடுத்து அதாவது 1980லயோ இல்ல 70லயோ இருந்த புக்கை எடுத்து அவனால கேட்க முடியாது. ஸோ அவன் கேட்கறது அப்படிங்கிறது 2005ல இருந்து வச்சுக்கிட்டு ஸோ 2005ல இருந்து அப் டு இப்போ 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸ் நம்ம தரவு பண்ண போறோம். ஸோ அதுக்கான வேர் டு ஸ்டடி இப்போ உங்களுக்கு இங்க நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இது நியூ சமச்சீர், அதே போல ஓல்டு சமச்சீர், அதே போல உங்களுக்கு 2005 எடிஷன் தமிழ் புக்கு தனியாவே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு பிடிஎஃப் கிடைச்சிச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா முக்கால்வாசி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணுறது இந்த 2005ல இருந்து எடுக்கிறது தான். ஸோ அப்போ ஸ்கூல் புக்ஸில் மட்டும் நம்ம பார்த்தா போதுமா, இதுக்கு நம்மளுக்கு அவுட் சோர்ஸ் தேவையா அப்படின்லாம் நம்ம வந்து நிறைய கேட்டுட்டு இருந்தோம். ஸோ அது வந்து இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு கிளியராகவே நான் தெளிவாக சொல்லிடுறேன், அவுட் சோர்ஸ் படிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 2க்கு நீங்கள் பார்க்கக்கூடியது நியூ சமச்சீராக இருக்கட்டும், ஓல்டாக இருக்கட்டும், 2005 எடிஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் 6ல இருந்து 12 வரைக்கும் ஃபுல்லாகவே நம்ம செயல் பகுதியில் இருக்கக்கூடிய எதிர்ச்சொல்ல வந்து எதிர்மறை சொற்களை நம்ம பார்த்துதான் ஆகணும். அடுத்த டாபிக் ஒரு எழுத்து ஒரு மொழி. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஓல்டுலயும் நியூல மட்டும்தான் இருக்கு. இந்த ஒரு எழுத்து ஒரு மொழி 2005 எடிஷன்ல கிடையாது. அதே போல ஒரு பொருள் தரும் பல சொற்கள், இரு பொருட்கள் குறிக்கும் பல சொற்கள், அதே போல பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, மறு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாவே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சிலபஸ் உங்களுக்கு கையில இருந்துருச்சு, இந்த வேர் டு ஸ்டடி உங்களுக்கு கையில இருந்துருச்சு அப்படின்னாலே ஈஸியா நம்ம படிச்சிடலாம். ஸோ இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவோம், நம்ம நியூ சமச்சீர் புக்கை வந்து ஃபுல்லாக அட்டை டு அட்டை படிக்கலாம், பேஜ் பை பேஜ் படிக்கலாம். ஈவன் தான் நம்மளுக்கு வந்து சிலபஸ் ஃபுல்லாக கவர் ஆகலை, அதாவது அது எல்லாமே நம்மளுக்கு சிலபஸ்க்குள்ளே வரல அப்படின்னாலும் இருந்தாலும் இங்கே இருந்தாவது கேட்பேன். அதனால் நியூ சமச்சீரை நம்ம வந்து தரவாக படிச்சிருவோம், 6th இருந்து நம்ம 12th வரைக்கும் ஃபுல்லாக ஒரு பேஜ் கூட விடாமல் லைன் பை லைன் படிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி படிக்கிறவங்க இருக்காங்க இன்னுமே. ஸோ அப்படி நம்ம பார்க்கறது வந்து ஓல்டு சமச்சீருக்கு அது சாத்தியம் இல்லை. அதே போல் 2005 எடிஷனில் நம்ம புக்கு ஃபுல்லாக படிக்க முடியாது. அப்போ 2005 எடிஷனுக்கு நம்மளுக்கு பேஜ் நம்பர் இப்போ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை ஈஸியா படிச்சிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா யூனிட் 3ல சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் அதெல்லாம் வந்து உங்களுக்கு 2005 எடிஷனே கிடையாது. அப்ப நம்மளுக்கு நியூ புக்ஸ்ல மட்டும்தான் பார்த்தாகும், நியூ சமச்சீர்ல மட்டும்தான் அது அவைலபிளா இருக்கு. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ அதனாலதான் இந்த வேர் டு ஸ்டடி உங்களுக்கு கையில இருக்கணும்னு சொன்னது. ஸோ எந்த பேஜ் நம்பர்ல இந்த தலைப்பு எந்த பேஜ் நம்பர்ல ஓல்ட் புக் எடிஷன்ல இருக்கு அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு அந்த பேஜ் மட்டும் நம்ம 2005 எடிஷன்ல பார்த்து ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது வந்து ஈஸி சேவிங் மெத்தட். அதுக்காக இந்த வேர் டு ஸ்டடி உங்க கையில இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதே போல உங்களுக்கு யூனிட் 3க்கும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், தொடர் வகைகள், செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, அதே போல மரபு, தமிழ், திணை மற்றும் பால் மரபு, இளமை பெயர்கள், வினை மரபு, நிறுத்தற் குறியீடு. ஸோ இது ஃபுல்லாவே உங்களுக்கு யூனிட் 3 வந்து ஃபுல்லாவே கவர் ஆயிரும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 4. ஸோ யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க தமிழ்ல இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் மட்டும் நீங்க படிச்சுட்டு போகாதீங்க. ஜியாகிரபியா இருக்கட்டும், ஹிஸ்டரியா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், ஸோ எது இருந்தாலும் அந்த இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் அந்தந்த டிபார்ட்மெண்ட்க்கு ரிலேட்டட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே தான் நம்ம பார்த்தாகணும். ஸோ அதனால கலைச்சொற்கள் வந்து தமிழ் புக் மட்டும் இல்லாம ஸ்கூல் புக்ஸ்ல சயின்ஸ் வரைக்கும், தமிழ் டு சயின்ஸ் வரைக்கும் இருக்க எல்லா புக்லயுமே, சோசியல் வரைக்கும் இருக்க எல்லா புக்ஸ்லயுமே இருக்கக்கூடிய கலைச்சொற்களை வந்து நீங்க பாத்துருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா யூனிட் 5. ஸோ இந்த யூனிட் 5 பார்த்தீங்கன்னா உவமை தொடரின் பொருளறிதல், அதே போல மரபு தொடரின் பொருளறிதல். இது வந்து நம்ம யூனிட் 5 பார்க்கும்போது ஜென்ரலாவே நம்ம ஓனா எழுதுற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் புக்ல அதுக்கு இத்தனை எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல்லாவே வந்து மெமரைஸ் பண்றதை விட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இலக்கணத்துக்கான ரூல் என்ன, அது எப்படி வந்திருக்கு, எப்படி புணர்தல் அடைஞ்சிருக்கு, அது நம்ம எப்படி எந்த இடத்துல அதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் தெளிவா அந்த கான்செப்ட் மட்டும் நீங்க பாத்துக்கிட்டு அதுக்கு நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்க. அந்த ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம வந்து இந்த பழைய எடிஷனான 2005ல நம்ம தேடுறோம். ஸோ அப்ப நம்ம ஃபுல்லாவே அதை பார்க்கும்போது நம்மளுக்கு இப்படிதான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், ஒரு ஐடியாவும் நம்மளுக்கு கிடைச்சிடும். அதே போல பாத்தீங்கன்னா யூனிட் 6 மொழிபெயர்ப்பு. ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு
எந்தெந்த ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கா நியூ புக்கா அப்படின்னு சொல்லி நான் பக்கத்துலேயே எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அது ஓல்டு புக் பார்க்கணுமா, நியூ புக் பார்க்கணுமா, சிறப்பு தமிழா, பொது தமிழா அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா, அது எந்த டாபிக்ல அதுல இருக்கு அப்படின்னு மொழியை ஆள்வோம்ங்கிற பகுதியில இயல் 1, 2ல உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் 9ல வந்து இருக்கும். அதே போல இயந்திரங்களுக்கு பயன்படும் ஆங்கில சொற்கள் வந்து இயல் 4ல ஸ்டாண்டர்ட் 9ல உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி அந்த தலைப்போட உங்களுக்கு வந்து மொழிபெயர்ப்புக்கும் வந்து 6th யூனிட்டுக்கு ஃபுல்லாவே எழுதணும். ஸோ இலக்கணம் ஃபுல்லாவே உங்களுக்கு வேர் டு ஸ்டடி ரெடி ஆயிடுச்சு. 2005ல இருந்து 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி புத்தகங்கள்ல எது எது நம்ம சிலபஸ்ல கவர் ஆகுதோ அதை மட்டும் நம்ம இந்த வேர் டு ஸ்டடில கொண்டு வந்திருக்கோம். சரி. அப்ப இது மட்டும் போதுமா நம்மளுக்கு? இந்த ஸ்கூல் புக்ஸ் மட்டும் போதுமா அப்டின்னா, நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. என்னன்னா, போன கொஸ்டின் பேப்பர் மாதிரிகள் மாதிரி அவுட் சோர்ஸ்ல இருந்து நாங்க நெறைய இந்த வாட்டி கான்சன்ட்ரேட் பண்ண போறதில்ல அப்டின்ட்டு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறதும் நம்ம இப்ப வந்து விவாதிக்கிற டைமும் அது கிடையாது. ஸோ அப்ப நம்ம இருக்கிற டைம்ல நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, அவன் கேட்கறானே நம்ம எடுத்துக்கிட்டாலுமே, அவுட் சோர்ஸ் வந்து வரப்போகுதுன்னு எடுத்துக்கிட்டாலுமே, எப்படியும் 75% நம்மளுக்கு புக்ல இருந்து தான் வரப்போகுது. 75 to 80% அவ்வளோ டஃப்பா கேட்டா கூட 80% 80+ கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கூல் புக் சமச்சீர்ல இருந்து தான் வரும். அது இந்த 2005 எடிஷன்ல இருந்து 2026 எடிஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸ்ல மட்டும் தான் வரப்போகுது. ஸோ அத மட்டும் நம்ம கவர் பண்ணாலே நம்ம வந்து 80+ வந்து நம்மளால ஈஸியா எடுக்க முடியும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கக்கூடியது எந்தெந்த யூனிட்ஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த இலக்கணம். ஸோ ஏன்னா இலக்கியம் வந்து லாஸ்ட் 7வது யூனிட் அது வந்து நம்மளுக்கு 15 கொஸ்டின்ஸ் வருது. அது கண்டிப்பா அதுக்கு நம்ம அவுட் சோர்ஸும் கொஞ்சம் பார்த்து தான் ஆகணும். ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கக்கூடிய இளங்குமரனாரை பத்தின கண்டென்ட் அப்படின்னா, இல்ல உவே சுவாமிநாதரை பத்தின கண்டென்ட்னா கொஞ்சம் தான் கொடுத்திருப்பாங்க. ஸோ அப்ப வந்து நம்ம அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா அவரை பத்தின டேட்டாஸ் இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா அவுட் சோர்ஸ் பார்த்து தான் ஆகணும். அதே போல அறநூல்களா இருக்கட்டும், இல்ல பழமொழி 400 இருக்கட்டும், அந்த பழமொழி 400க்குலாம் அந்த புக் அத்தனை 400 பழமொழிகள் இருக்கு. அந்த 400யும் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது தான் போன அவுட் சோர்ஸ்ல நம்ம வந்து பார்த்த கதை. ஸோ இப்போ நம்ம இலக்கணத்தை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஒமிட் பண்ற அந்த 15 மார்க் இலக்கணத்தை நான் விட்டுட்டு இலக்கியத்தை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய மார்க்ஸை நான் கான்சன்ட்ரேட் பண்ணனாலே என்னால 85+ அபோவ் என்னால தாராளமா எடுக்க முடியும். ஸோ இதுக்கு இந்த கலைச்சொற்கள், இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு சொற்கள் இதெல்லாம் வந்து எங்கிருந்து அதுக்கெல்லாம் ஒரு புக் ஃபுல்லா உட்கார்ந்து நம்ம இப்ப இருக்கக்கூடிய டியூரேஷன் ஆஃப் டைம்ல நம்மளால படிக்க முடியாது. ஸோ நம்மளோட தமிழ் டார்கெட் வந்து என்னவா இருக்கணும்னா 85+ அபோவா இருக்கணும். அதுக்கு நான் பண்ண வேண்டியது இந்த ஸ்கூல் புக்ஸ் 2005ல இருந்து 2026 வரைக்கும் கவர் பண்ணணும். அப்ப 85+ எடுத்தா போதுமா? என்னால ஓவரால் கட் ஆஃப் 175+ எடுக்க முடியுமா? 180+ என்னால எடுக்க முடியுமா? நிச்சயமா எடுக்கலாம். ஏன்னா மீதி இருக்கக்கூடிய மேக்ஸ் நம்ம வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ மேக்ஸ்க்கு வந்து நம்ம வந்து அதிகமான அவுட் சோர்ஸ் புக் நம்ம பார்க்க போறது கிடையாது. மெயினா அவுட் சோர்ஸ்னு போனா ஸ்கூல் புக்ஸ் தாண்டி அகர்வால் மட்டும் தான் மேக்ஸ்ல பார்க்க சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ வந்து அதுல நம்ம 23+, 24+ நிச்சயமா எடுத்துடலாம். இல்ல 25+ எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதே போல ஜிஎஸ்ல வந்து நீங்க சயின்ஸ் அண்ட் ஜியோகிராஃபியை ஒமிட் பண்ணிட்டாலே ரிமைனிங் இருக்கக்கூடிய யூனிட்ஸ்லயே நம்ம வந்து மார்க்கை அதிகமா கவர் பண்ணிடலாம். இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸை பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளால ஈஸியா 175+ அபோவ் நம்மளால ஓவரால் கம்யூனல் கட் ஆஃப் ரேங்க் வந்து எடுக்க முடியும். ஸோ அப்போ அதுபடி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ அப்போ அவுட் சோர்ஸ் புக் பார்க்கணுமா அப்படின்னா, நீங்க வந்து இப்ப தமிழ் படிச்சுட்டீங்க, எல்லாமே முடிச்சுட்டேன். நான் வந்து ஜென்ரல் ரிவிஷன் பண்ண போறேன். இப்போ வந்து நான் ரிவிஷன் டைம்ல இருக்கேன். ஏற்கனவே 2, 3 அட்டெம்ப்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால வந்து தமிழ் தரவா நான் இருக்கேன். புக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டேன். நான் வந்து ஃப்ரெஷர் கிடையாது அப்படிங்கிறவங்க, நீங்க வந்து நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படிங்கிற அந்த அவுட் சோர்ஸ் புக் ஒண்ணு மட்டும் பார்த்துக்கலாம். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இளங்குமரனாரோட தமிழ் வளம். இந்த 2 புக்க மட்டும் நீங்க வந்து பார்த்துக்கலாம். இது மட்டும் ஏன் ஸ்பெசிஃபிக்கா சொல்றோம்னா, இந்த இளங்குமரனாரோட தமிழ் வளத்தை எடுத்துக்கிட்டா, அதிலேயே வந்து நம்மளுக்கு 5 இலக்கணம் வந்துரும். புணர்ச்சி விதிகளோட விதிகள் குடுத்து, இப்படி விதிகள் இருக்கும். இதுக்கு இப்படி வந்துச்சுன்னா, இப்படிதான் புணருது அப்படிங்கிற விதிகளோட குடுத்திருப்பாங்க. ஸோ அப்ப வந்து அதிலேயே அந்த 5 இலக்கணம் சொல்லு, பொருளு, யாப்பு, எழுத்து, அணி எல்லாமே அந்த இலக்கணத்துல வந்துரும். அப்ப அந்த இத பார்த்தாலே நம்ம வந்து ஓவராலா நம்ம இலக்கணத்தை கவர் பண்ற மாரி ஆயிரும். ஸோ அதுக்காக இந்த இளங்குமரனோட தமிழ் வளம் புக்கும், பிளஸ் அதே போல வந்து நல்ல தமிழ் எழுத வேண்டும் அந்த புக்கை மட்டும் நம்ம ஜென்ரலா பார்த்துட்டாலே இந்த அவுட் சோர்ஸ்க்கு போதுமானது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நிறைய பேர் வந்து ஸ்டடி பிளான் கேட்டிருந்தீங்க. அதாவது இருக்கக்கூடிய லிமிடெட் டேஸ்ல உங்க தமிழ், மேத்ஸ் அண்ட் ஜிஎஸ் எல்லாத்துக்குமே வந்து எங்களுக்கு ஸ்டடி பிளான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ மறக்காம நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் ஸ்டடி பிளான் அப்லோட் பண்றேன். அன்டில் தான் நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அண்ட் கண்டினியூஸா நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்து ரெகுலரா வீடியோஸை அப்லோட் பண்ணி பாருங்க.